வெல்கம் டு ரிஷிஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். காஷ்மீரில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக்கொலை, பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல். இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட். எந்த பிளேஸில் இந்த தாக்குதல் நடைபெற்றது பார்த்திங்கன்னா பஹல்காம். இந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய பைசரான் வேலி அண்டு இந்த பஹல்காம், இந்த பிளேஸை வந்து மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. மினி சுவிட்சர்லாந்து. இந்த வேலியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பைன் மரங்கள், பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இதனால் வந்து இதை மினி சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க. இந்த பிளேஸை பார்த்துக்கோங்க. இந்த பிளேஸில் தான் இந்த கொடூர தாக்குதல் நடைபெற்றிருக்கு. தென் யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்திலிருந்து 57 பேர் தேர்வு பெற்றிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மே 25 நடைபெறப் போகுது. அண்ட் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி நடத்த போகிற குரூப் 1 எக்ஸாம், இதோட ப்ரிலிம்ஸ் வந்து ஜூன் 15 நடைபெறப் போகுது. ஸோ இந்த 2 எக்ஸாமையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் 25 டிப்யூட்டி கலெக்டர் போஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 எக்ஸாமையும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 2 எக்ஸாமையும் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதணும் என்கிற டார்கெட்டில் படிங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் 2 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், உதகையில் ஏப்ரல் 25, 26 துணைவேந்தர்கள் மாநாடு, ஆளுநர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த துணைவேந்தர்கள் மாநாடு உதகையில் நடைபெறப் போகுது. ரீசன்ட்லி தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் வந்து துணைவேந்தர்கள் மீட்டிங் நடத்தியிருந்தார். இந்த சுச்சுவேஷனில் துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநர் உதகையில் அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த டிசிஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நிறைய கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க தமிழக ஆளுநர் அண்டு முதலமைச்சர். இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு ஃபைட் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் இந்த ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காரு தமிழக ஆளுநர். தென் நெக்ஸ்ட் ஒன், ஆளுநர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை. இதில் நீதிமன்ற அவமதிப்பு இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். இதை இங்கிலீஷில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதற்காகவே தனி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட், இந்த சட்டத்தை வந்து 1971 கொண்டு வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 129 கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 215 கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீதிமன்ற அவமதிப்பு பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சிவில் கண்டெம்ப்ட் அண்டு கிரிமினல் கண்டெம்ப்ட் இருக்குது. சிவில் கண்டெம்ப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோர்ட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஒபே பண்ணலைன்னா இது சிவில் கண்டெம்ப்டாக எடுத்துக்கொள்ளப்படும். கிரிமினல் கண்டெம்ப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோர்ட்டை ஸ்கேண்டலைஸ் பண்ணுறீங்க, கோர்ட்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்கள் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களை கிரிமினல் கண்டெம்ப்ட் மூலமாக மேக்ஸிமம் 6 months வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஸோ இது என்றைக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 29 முதல் மே 5 வரைக்கும் இந்த விழா கொண்டாடப்படும் என்கிறத தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் இவருடைய பிறந்த தினம் ஏப்ரல் 29, 1891. இவருடைய இறந்த நாள் என்னைக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 21, 1964. இந்த டேஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இவருடைய இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்னம். இவர் பாரதியார் மீது அதிக பற்றுதலால் இவர் வந்து தன்னோட பெயரை மாற்றியிருக்காரு. பாரதிதாசன் என தன்னோட பெயரை மாற்றியிருக்காரு. இவர் நிறைய இதழ்கள் நடத்தியிருக்காரு. எஸ்பெஷலி புதுவை அரசு, குயில், முல்லை, கவிதா மண்டலம், இந்த மாதிரி அதிகமான இதழ்கள் நடத்தியிருக்காரு. நூல்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், எதிர்பாராத முத்தம், இசை அமுது, இந்த மாதிரி அதிகமான நூல்கள் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தற்போது இந்த தமிழ் வார விழா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நிகழாண்டு 25 மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு. இதில் ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016 பிரகாரம் டிசேபிள் பீப்புளுக்கு 4% ரிசர்வேஷனை கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம். இதை பார்த்துக்கோங்க. இந்த சட்டத்தையும் பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் 4%. அண்ட் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 பிரகாரம் மத்திய அரசாங்கமும்
4% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிசர்வேஷன் இந்த பெர்சன்டேஜ் வந்து அதிகமான எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தூத்துக்குடியில் புதிய அனல் மின் நிலையம். இதோட டோட்டல் எவ்வளோ மெகாவாட் பார்த்தீங்கன்னா 600 மெகாவாட். 600 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையம் தூத்துக்குடியில் திறந்து வைக்க போகிறாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அமைச்சர் தற்போது அறிவிச்சிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. தென் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற முக்கிய உத்தரவு. இந்த தொகுப்பூதிய செவிலியர்கள் இவங்களை வந்து 2015ஆம் ஆண்டு டெம்பரரி போஸ்ட்டாக எடுத்தாங்க. பட் இவங்களை வந்து பெர்மனண்ட் போஸ்ட்டாக மாற்றிக்கலை. இந்த சுச்சுவேஷனில் வந்து இவங்களுக்கு சம ஊதியம் கொடுக்கணுங்கிறத உயர்நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க. தென் சவுதி அரேபியாவில் பிரதமர் மோடி 21 குண்டுகள் முழங்க வரவேற்பு. சவுதி அரேபியாவோட பார்டர் கண்ட்ரிஸ் பார்க்கலாம். 8 நாடுகள் சவுதி அரேபியாவுக்கு பார்டர் கண்ட்ரிஸாக இருக்குது. ஜார்டன், ஈராக், குவைத், கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓமன், யமன். ஜோர்டான், ஈராக், குவைத், கத்தார், பஹ்ரைன், யுஏஇ, ஓமன், யமன். 8 நாடுகள் சவுதி அரேபியாவுக்கு பார்டர் கண்ட்ரிஸாக இருக்குது. யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தென் நாடாளுமன்றத்தை விட மேலான அமைப்பு கிடையாது குடியரசு துணைத் தலைவர். இதில் ஒரு ஆர்டிக்கிள் பற்றி சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கிள் 142. இந்த ஆர்டிக்கிள் 142 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து முழுமையான நீதி, கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கான ஒரு உரிமையை வழங்கியிருக்காங்க ஆர்டிக்கிள் 142. ஸோ இந்த 142 வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, அரசமைப்பு சட்டப்பிரிவு 142 உயர்நீதிமன்றங்கள் பயன்படுத்த முடியாத உச்சநீதிமன்றம். ஸோ ஆர்டிகிள் 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், முழுமையான நீதி ப்ரொவைட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட். இந்த உரிமை, இந்த அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது, உயர்நீதிமன்றத்துக்கு கிடையாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். தென் ஒரு அவார்டு வழங்கியிருக்காங்க, லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள். லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2 பேருக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. சைமன் பைல்ஸ் அண்ட் மோண்டோ டுப்ளாண்டிஸ். இந்த 2 பேருக்கும் வந்து லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் கொடுத்துருக்காங்க.